ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலிகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th இயல் 2 வந்து பார்க்கலாம். சரி வாங்க, ஆல்ரெடி இயல் 1 பார்த்துட்டோம். பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இயல் 2ல் முதல் லெசன் கேட்கிறதா என் குரல். வாங்க. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். சரியா? உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது தொல்காப்பியர். திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். ஓகே. திசையை பொறுத்து காற்றின் பெயர்களை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கிழக்குனா குணக்கு, கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு வந்து குடக்கு அப்படின்வாங்க. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை. சரியா? கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல், மேற்கிலிருந்து வீசும்போது கோடை. சரியா? கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. ஓகே. வடக்குனா வாடை, வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இந்த பாடலடிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இந்த பாடலடி இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூதுவை இயற்றியவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். சரியா? பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூதுவை இயற்றியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான். ஓகே. பருவக்காற்றை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா யவனர்களும் பருவக்காற்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? பருவக்காற்றின் பலனை உலகிற்கு உணர்த்தியவர்கள் வந்து இப்பாலஸ். சரியா? பருவக்காற்றினுடைய பலனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா இப்பாலஸ். சரியா? தென்மேற்கு பருவக்காற்றுடைய எந்த மாதத்தில் வரும் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வரக்கூடியது அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேங்களா? வடகிழக்கு பருவக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. சரியா? வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? இந்தியாவிற்கு தேவையான 70% மழையினை வந்து தருவது வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான். இந்தியாவிற்கு 70% வந்து தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாகத்தான் மழை வந்து கிடைக்கிது. சரியா? வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொன்னது ஐயூர் முடவனார். சரியா? வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஐயூர் முடவனார். ஓகேவா? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொன்னது மதுரை இளநாகனார். ஓகேங்களா? கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு மதுரை இளநாகனார். ஓகே. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5th பிளேஸ். அது ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற ஸ்டேட்டு. இப்போ கரண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சரியா? நாம் ஒரு மணித்துறைக்கு எத்தனை முறை மூச்சுக்காற்றை வெளியிடுகிறோம் அப்படின்னா 12 to 18 முறை. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 12 to 18 முறை வந்து மூச்சுக்காற்றை வெளியிடுறோம். சரியா? உலக காற்று தினம் வந்து ஜூன் 15. சரியா? உலக காற்று நாள் எப்போ? ஜூன் 15. அடுத்த லெசன் பாருங்க. காற்றே வா. ஓகே. மயலுறுத்துனா மயங்கச்சை, பிராணரசம் உயிர் வலி, லயத்துடனா சீராக, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சித்துக்கு தந்தை. பாடுது யாரு? பாரதியார். பாட்டுக்கு ஒரு புலவன் யாரு? பாரதியார். சரியா? அடுத்து முல்லைப்பாட்டில் பாருங்க. நனந்தலை உலகம், அகன்ற உலகம்னு சொல்லுவாங்க. நேமினா வலம்புரி சங்கு, கோடு அப்படின்னா மலை, கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், நறுவி என்பது நறுமணமுடைய மலர்கள், தூவு அப்படின்னா தூவி, விரிச்சு அப்படின்னா நற்சொல், சுவல் என்பது தோல். ஓகேங்களா? அடுத்து மூதூர் பாருங்க. மூதூர்னா என்ன? பண்புத்தொகை. அது இது கேட்பாங்க, இலக்கண குறிப்பேன். மூதூர்னா பண்புத்தொகை. புக்கில் இருக்கிறதே நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது கேட்குறது சான்ஸ் இருக்குது. சரியா? மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை. உயர்னா வினைத்தொகை. தடக்கை என்றால் உரிச்சொல் தொடர். சரியா? அடுத்து முதற் பொருள் பாருங்க. முல்லை வந்து காடு சார்ந்த இடம். ஓகேங்களா? நம்ம ப்ரீஃபாக வந்து அப்புறம் பார்க்கலாம். இதில் இந்த லெசனை கொடுத்தது வந்து பார்த்துக்கலாம். முதற் பொருள் வந்து முல்லைக்கு காடு சார்ந்த இடம். பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பொழுது வந்து கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறு பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாலை. ஓகேங்களா? கருப்பொருள் பாருங்கள். நீர் வந்து குறுஞ்சுனை நீர், காட்டாறு. மரம்னா கொன்றைகாய குருந்தம். பூர் அப்படின்றது முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. சரியா? புக்கில் இருக்கிறது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துங்க. உரிப்பொருள் பாருங்கள். இருத்தல் நிமித்தலும். எதுக்கு? முல்லைக்கு. சரியா? ஓகே. முல்லைப்பாட்டினுடைய அடிகள் மொத்தம் 103 அடிகள் வந்து முல்லைப்பாட்டில் 103 அடிகள் உள்ளது. ஓகேவா?
முல்லைப்பாட்டு 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு தான். சரியா? ஓகே, கொஷின் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டில் அடிகள் எத்தனை? 103. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் யார்? நப்பூதனார். சரிங்களா? அடுத்த லெசன் பாருங்கள். புயலிலே ஒரு தோணி. கப்பித்தான் வந்து தலைமை மாலுமிய கப்பித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொங்கான் அப்படின்னா கப்பலை தொங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கும் பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2000 தொடங்கியிருக்கு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை வந்து 2000 வந்து தொடங்கியிருக்கு. சரியா? உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா புதுதில்லியில் அமைந்திருக்கு. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டிருக்கு அப்படின்னா 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டிருக்கு. சரியா? சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் என்னென்ன? ஓகே, இது வந்து ஜெனரல் நாலேஜ் தான், இது நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து கூட கேட்கலாம். சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் வந்து இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து. இது வந்து சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள். ஓகேங்களா? இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து. ஓகே, இந்தியா பெயரிட்ட புயல்களுடைய பெயர்கள் என்ன? இந்தியா இதுவரையும் பெயரிட்டக்கூடிய புயல்களுடைய பெயர் என்ன அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், லெஹர், மேக், சாகர், வாயு. சரியா? இதான் இந்தியா பெயரிட்டுள்ள புயல்களுடைய பெயர்கள். கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னா இலங்கை. ஓகேவா? கஜா புயலுக்கு பெயர் வச்ச நாடு எது? இலங்கை. பெய்ட்டி புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து தாய்லாந்து. சரியா? வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்கள் வந்து இடம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை ஹாவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள். புயலின் இருவகை சுழற்சியை கண்டறிந்தவர் வந்து காஸ்பர் குஸ்டாவ் குரியாலிஸ். சரியா? புயலினுடைய இருவகை சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காஸ்பர் குஸ்டால் குரியாலிஸ். புயலின் இருவகை சுழற்சி என்பது குரியாலிஸ் விளைவு. புயலினுடைய இருவகை சுழற்சி என்பது என்ன? குரியாலிஸ் விளைவு. சரியா? பிளவான் என்பது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பிளவான், அந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? சிங்காரம் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி நூலை எழுதுனது யாரு? சிங்காரம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. சரியா? புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா? அடுத்து இலக்கணம் பார்க்கலாம். தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்களுடைய வகைகள் என்ன? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாங்க. எத்தனை வகை அப்படின்னா 6 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. சரியா? தொகைநிலை தொடரின் வகைகள் வந்து 6 இருக்கு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. வினைத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா வீசுதென்றல், கொள்களிறு. இது வந்து வினைத்தொகைகள். பண்பு தொகையில் பார்த்தீங்கன்னா மை விகுதி பெற்று வந்தால் பண்பு தொகை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்காந்தல், வட்ட தொட்டி, இன்மொழி. ஓமை தொகைனா மலர்கை, அதாவது ஒரு ஓமையாக சொல்லுவாங்க இல்லையா, ஓமையாக சொல்லுவது தான் ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. மலர்கைனா மலர் போன்ற கை. சரியா? உம்மை தொகைனா அதாவது வந்து தாயும் செய்யும், இம்மு அம்மு இடையில் வரும், 2 இம்மு சேர்ந்து வரும். தாயும் சேயும், அண்ணனும் தம்பியும், அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு வர்றது இம்மு சேர்ந்து வந்துச்சுன்னா உண்மை தொகை. ஓமையாக சொல்கிறது ஓமை தொகை. மை விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை. வினைத்தொகை என்பது வீசுதண்டல், கொள்களிறு. சரியா? அடுத்து ஸ்டோம்னா என்ன? புயல். டார்னடோ அப்படின்னா சூறாவளி. டெம்பெட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. சீ ப்ரீஸ் கடல் காற்று. வேர்ல்பைன் சுழல் காற்று. சரியா? அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? முகமது அலி. சரியா? பறவை அப்படின்னு வந்தாவே முகமது அலி தாங்க, அது எதுவுமே யோசிக்காதீங்க. அதோ அந்த பறவைன்னு வந்துச்சு அப்படின்னா முகமது அலி நீங்கள் அடிக்கலாம், ஏன்னா வந்து மேக்ஸிமம் அதான் இருக்கும். ஓகே. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் தான் உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலினுடைய ஆசிரியர். சரியா? ஓகேவா? இதோடு வந்து பார்த்தீங்கன்னா 10th இயல் 2 வந்து முடிஞ்சிச்சு. அப்கமிங்கில் வந்து இயல் 3 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1 பை 1 வந்து நல்லா பார்த்துட்டு வாங்க. இயல் 1 நல்லா பார்த்துட்டு இயல் 2 பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த 10th புக்கில் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து கேட்பாங்க. லைன் பை லைன் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு லைன் கூட மிஸ் ஆகிருக்காது. நீங்கள் புக்கில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.